ஒற்றைக்குடைய நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். அறிவோம் சங்க இலக்கியம் என்று சங்க இலக்கியங்களை பற்றி சொல்லி வருகிறீர்களே, இந்த சங்க இலக்கியம் என்பது என்ன? சங்க காலம் என்பது எந்த காலத்தை குறிப்பிடுகிறார்கள் என்று ஒரு நண்பர் கேட்டிருந்தார். இந்த சங்க காலம் என்பது கிமு 500 முதல் கிபி 200 வரை உள்ள காலத்தை சங்க காலம் என்று சொல்லுகிறார்கள். இது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காரணத்தால் அதை சங்க காலம் என்று சொல்லுகிறார்கள். மூவேந்தர்கள் தமிழ்நாட்டை ஆண்டபோதும், சேரர், சோழர், பாண்டியர் மூவேந்தர்களும் சிற்றரசுகள் பலரும் ஆண்டபோதும் பாண்டியர்கள் மட்டுமே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததாக வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மற்ற மன்னர்கள், சிற்றரசர்களும் சரி, பெரிய மன்னர்களும் சரி, புலவர்களாக இருந்திருக்கிறார்கள், பல பாடல்களை பாடியிருக்கிறார்கள். ஆனால் சங்கம் என்ற ஒரு அமைப்பை வைத்து, புலவர்களை வைத்து சங்கம் வளர்த்தவர்கள் இந்த பாண்டியர்கள். 3 சங்கங்கள் இருந்ததாக அன்றைக்கு சொல்லப்படுகிறது. தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று. இதிலே முதலாவது சங்கம் தென் மதுரையிலே இருந்ததாகவும், அதற்கு பாண்டியன் காய்சின வழுதி தலைவராக இருந்து அதை நடத்தியதாகவும், அந்த கடல் பொங்கி அந்த நகரம் தென்மதுரை அழிந்ததற்கு பிறகு கபாடபுரத்திலே 2வது சங்கம் அங்கே தோற்றுவிக்கப்படுகிறது. அந்த 2வது சங்கத்தை வெண்டேர் செழியன் என்ற பாண்டியன் அங்கே தலைமையாக ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வெண்டேர் செழியனில் இருந்து முடத்திருமாறன் வரை அங்கே 2ஆம் தமிழ்ச்சங்கம் கபாடபுரத்திலே நடக்கிறது. கபாடபுரத்திலும் கடல் பொங்கி எழுந்து கபாடபுரத்தையும் கடல் கொண்டதற்கு பிறகு அங்கிருந்து தப்பி வருகிறான் முடத்திருமாறன் மக்களோடு இப்போது இருக்கின்ற மதுரைக்கு. இந்த மதுரையிலே தான் 3வது தமிழ்ச்சங்கம் கடைச்சங்கத்தை துவக்குகிறான். இந்த காலம்தான், அதாவது கிமு 500 கிபி 200 வரை உள்ள காலத்தை சங்க காலம் என்று சொல்லுகிறார்கள். அப்போது தோன்றிய நூல்களை சங்க நூல்கள் என்று சொல்லுகிறார்கள். சங்கம் என்ற சொல் தமிழிலே அந்த நூல்களிலே இருக்கின்றதா? அந்த தொகை நூல்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த காலத்திலே தோன்றிய 8 தொகை 10 பாட்டிலே எந்த ஒரு இடத்திலும் சங்கம் என்ற சொல் இல்லை. பிறகு எப்படி அங்கே சங்கம் என்ற சொல் வந்தது என்று சொன்னால், சமணர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வருகின்றார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது வஜ்ரநந்தி என்ற ஒரு சமண துறவி இங்கே சமணர்களுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சமணர் சங்கம் என்பதற்காக அங்கே பெயர் வைக்கிறார். அதற்கு பிறகு பௌத்தர்கள் வருகிறார்கள். அவர்கள் பௌத்த சங்கம் என்ற அங்கே தோற்றுவிக்கிறார்கள். அவர்கள் இப்போது கூட அவர்கள் சொல்லுகின்ற பொழுது புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று சொல்லுவார்கள். ஆக இந்த சங்கம் என்ற சொல் அங்கிருந்து தான் நமக்கு வந்திருக்கிறதே தவிர இந்த எந்த இலக்கியங்களிலும் சங்கம் என்ற சொல் இல்லை. ஆக இந்த சங்கம் என்ற சொல்லை சமணர்களிடமிருந்து தான் நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த காலத்திலே புலவர்களை கொண்ட ஒரு அமைப்பு இருந்திருக்கிறது என்பது பல பாடல்களிலிருந்து நமக்கு தெரிகிறது. ஏனென்று சொன்னால், புறநானூற்றிலே 72வது பாடலை எடுத்துக்கொண்டால், இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன், தலையாளங்கானத்து செருகின்ற நெடுஞ்செழியன் பாடுவதாக இருக்கின்ற ஒரு பாடல். அதிலே மாங்குடி மருதனாரை தலைவராக கொண்ட புலவர் கூட்டம், என்னிடம் இருக்கின்ற அந்த புலவர் கூட்டம், இந்த போரிலே நான் தோற்றுவிட்டால் என்னை பாடாமல் போகட்டும் என்று அங்கே சொல்லுகிறார். ஆக அங்கே ஒரு அமைப்பு இருந்திருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு அதை சங்கம் என்று நம்மவர்கள் அழைத்திருக்கிறார்கள் இந்த பெயர்களை வைத்து. இந்த தகவல்களெல்லாம் கிபி 8ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய இறையனார் களவியல் என்ற அந்த நூலிலே தான் இந்த 3 சங்கங்கள் இருந்ததாகவும், கடல் கொண்டதாகவும், இந்த புலவர்கள் ஒவ்வொரு சங்கத்திலும் 400க்கு மேற்பட்ட புலவர்கள், 500க்கு மேற்பட்ட புலவர்கள், 3000க்கு மேற்பட்ட புலவர்கள் எல்லாம் இருந்ததாகவும், சிவன் 1வது சங்கத்திலே சிவன், முருகன், அகத்தியர் போன்றவர்கள் எல்லாம் அங்கே புலவர்களாக இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இறையனார் களவியலிலே பிற்காலத்திலே தோன்றவை 8ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய அந்த நூலிலே தான் இந்த சங்கத்தை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சங்கம் என்ற சொல் தமிழ் நூல்களிலே இல்லை, அந்த காலத்திலே வந்த நூல்களிலே இல்லை. ஆக அந்த காலத்தை சங்க காலம் என்று வரையறுத்த காரணத்தால் அப்போது தோன்றிய அந்த நூல்களை சங்க இலக்கியம் என்று சொல்லுகிறார்கள் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.